என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். Bro, nice outfit. Oh, congratulations. Huh? Nice to meet you. Sorry. Happy birthday. I'm a gay. I'm a gay. இன்ட்ரோட்ஸ் தான்டா பாவம், என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிக்கிருப்போம். இப்போ பார்த்தோம்னா பப்ளிக்லி இந்த மாதிரி பேச விட்டு இருக்காங்க. கடைசியில் ஐம் கேன்னு சொல்லிட்டு போயிட்டான்டா. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் சீன் இல்லையா? என்னடா பேப்பர்ல எலியில வரைஞ்சு காமிக்கிறாங்க. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. சாம்பிரதாயினி ஏற்பாடு காதல மாட்டி இப்படி மாட்டி இருக்கான். திருப்பி மாட்டாம காதல ரெண்டு சொருகி வச்சிருக்கான்டா. நானும் அதே கலர் பறிச்சு தான் வச்சிருக்கேன். பாய்ஸ் ஹாஸ்டல் பிஃபோர் பவர் கட். A few moments later. கத்துறாங்கடா. இது ஏதோ வடக்கன் ரீல்ஸ் போல. இதுவே தமிழ்நாட்டில் கரண்ட் போயிருந்துச்சுன்னா உட்காந்து கெட்ட கெட்ட வார்த்தை கட்டிக்கிருப்பாங்க ஹாஸ்டலில். எவன் திட்டுறதுனே தெரியாது, உட்காந்து எல்லாரும் திட்டிக்கிருப்பாங்க ஹாஸ்டல் வாடனெல்லாம். मम्मी, अरे चाय बनने वाली है। हे प्रभु, हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद. உண்மையா சொல்லுங்க, நீங்க பூனேவா பார்த்தீங்க? கரெக்டா சொல்லிட்டானே. நெக்ஸ்ட் Hey, sorry Hey, that's okay, Kani. switch off ಆಗ್ಬಿಟ್ಟಿತ್ತು. சாரி சொல்றது இவங்கிட்டே கிடையாது. அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. தோத்துக்கிட்டே இருக்கேடா. மாறா, உனக்கு டாடி பிடிக்குமா மம்மி பிடிக்குமா? உங்க அம்மா கூட வா. ஃப்ரெண்ட்ஸ் வச்சு தான்டா பண்ணிக்கிறேன் நீ, ஐஃபோனை வச்சு பைக்கில் வரப்ப. இப்போ என்னடானா அம்மா பையனை வச்சு பண்ணிக்கிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, ட்ரெண்டாக கொஞ்சம் மாத்திர மாதிரி இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. மச்சான் கோயிலுக்கு போயிட்டு வந்தான்டா, பொட்டு வச்சுக்கிடா. நீயே வச்சு விட்டுறா. என்ன ஆசீர்வாதம். என்னடா காலில் விழுகிறான் பொண்ணா மாதிரி. அவங்களடா நீங்க கேவாயிட்டாங்க போல. இந்த பாட்டில் எத்தனை பேர் கல்ல கொண்டு இருக்கிறாங்க, கீழே விழுக மாட்டேங்குது. எவ்வளவு நேரமா இருந்துருக்கீங்க? பாவம்டாவ, வேற வழி இல்லை, போட்டு உடச்சுட்டாங்க. அவனும் எவ்வளவு நேரம் தான் ட்ரை பண்ணுவான். நெக்ஸ்ட் அவ்வளவுதான், தூங்கிட்டா. தூங்கும் போது எவ்வளவு அழகா இருக்கா. அதை ஏந்துச்சிட்டான்னு மாட்டிக்கிட்டேன். இனிமேல் யாராலுமே அவரை காப்பாற்ற முடியாது. கொஞ்சம் யோசிச்சு வச்சிருக்கலாம், மாட்டிக்கிட்டாரு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.